நெட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இந்த சர்க்கியூட் பார்த்தோன்னே வீட் ஸ்டோன் நெட்வொர்க் மாதிரி தெரியுது. அப்போ நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும். 3/6 is equal to 4/8 அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ரெண்டுமே 1/2 1/2 வருது. 3/6 4/8. ஸோ ரெண்டுமே 1/2 1/2 வருது. அப்போ நடுவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து வேலிட் இல்லாமல் போயிடும். நடுவில் இருக்கிற வேலிட் இல்லாமல் போச்சுன்னா இப்போ சர்க்கியூட் வந்து இப்படி மாறிடும். 3 ohm 4 ohm கீழே வந்து 6 ohm அண்ட் 8 ohm. அவ்வளோதான். இதுதான் இதுக்கான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, மேலே 2 சீரீஸு கீழே 2 சீரீஸு ரெண்டையும் பேரலல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது ஒன்று. இதுக்கு அடுத்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. In a network shown in the figure, each of the resistance is equal to 2 ohm. எல்லாமே 2 ohm அப்படின்ட்டாங்க. The resistance between points A and B இது என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த சர்க்கியூட்டுமே வீட் ஸ்டோன் நெட்வொர்க் தான். இப்போ பாருங்க, இந்த ஏங்கிற டெர்மினல் அப்படியே எடுத்து கொண்டு வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கிடுவோம். அந்த ஏ அந்த 2 ohm அது எல்லாத்தையும் இங்கே வரைகிறதுக்கு பதிலாக இப்படியும் வரையலாம். எனக்கு எப்படி இருந்தாலும் இது ஒன்று தான். இந்த ஏ இது வந்து ஒரு எல்லாமே ஒரு வயரால் செய்யப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏஐ மட்டும் பிடிச்சி அப்படியே எடுத்து கொண்டு வந்து இந்த பக்கம் வச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும் சர்க்கியூட். ஏ எப்படி இருக்கும், அதுலேருந்து 2 2 ohm இதுக்கு 2க்கு நடுவில் இன்னொரு 2 ohm. பி பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த பி பாயிண்ட்டை எடுத்து இந்த வெளியில் எப்படி வச்சிடுறேன். ஸோ அப்போ எனக்கு 2 ohm 2 ohm பி பாயிண்ட் இப்படி வந்துடும். அவ்வளோதான். இப்போ இது பார்க்க வீட் ஸ்டோன் நெட்வொர்க் தான். 2 2 இது ரெண்டும் வந்து 1 வரும், இது வந்து 1 வரும். அப்போ இதனுடைய ரேஷியோ இந்த நடுவில் இருக்கிற 2க்கு வந்து வேலை கிடையாது. அப்போது 2 2 4 ohm மேலே வரும், இன்னொரு 4 ohm கீழே வரும். இந்த சைடு ஏ டெர்மினல் இருக்குது, இந்த சைடு பி டெர்மினல் இருக்குது. அவ்வளோதான். 4 and 4 இது பண்ணிங்கன்னா எகைன் இது வந்து 2 ohm அப்படின்னு தான் வரும். ஓகே, இது புரியுதா? இந்த ஏ டெர்மினல் இந்த பக்கம் எடுத்து வச்சா நம்மளுக்கு வீட் ஸ்டோன் மாதிரி தெரியுதா? ஓகே, ஸோ இது வந்து சேம் வீட் ஸ்டோன் நெட்வொர்க் தான். அதனால இதில் வந்து பயப்பட தேவையில்லை. இந்த டெர்மினல் மட்டும் இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது அப்படியே வீட் ஸ்டோனாக தெரியும். இதுக்கு அடுத்து அகைன் இது வந்து பார்த்தாலும் இதுவுமே வீட் ஸ்டோன் நெட்வொர்க் தான். ஃபார் த நெட்வொர்க் ஷோன் இன் த ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் ஐங்கிறது வந்து டோட்டல் கரண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொண்டு வரணும். எகெயின் இது வீட் ஸ்டோன் நெட்வொர்க் தான். 4/6 ஈக்குவல் டு 2/3. இல்லை அப்படி இருந்தாலும் வரலாம் நமக்கு. 1 minute. கொஸ்டின் நம்பர் 97. வந்து 1 2 அப்படின்னு வரும், இது 2 3 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இங்கே வந்து வராது. அப்போ இது வந்து நம்ம சால்வ் தான் பண்ணணும். ஓகே, வருது, இருங்க வரேன். 4/6 ஈக்குவல் டு 2/3 வருது. சொல்லுங்க. It's 6:16 a.m. To hear notifications. ஆடியோ கட் ஆகுது. சரியா தெரியுதா? ப்ராப்ளம் இருக்கும் மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. விட்டு விட்டு கேக்குதா அந்த 1 minute? இப்போ கேக்குதா? ஓகே, ஸோ இது வந்து ரேஷியோ வந்து வரும் பாருங்க. இது பாருங்க, 2/3 தானே. 4/6 2/3. இதனோட ரேஷியோ வந்து 2/3 வருது. ஸோ 2/3 ஈக்குவல் டு 2/3. ஸோ இது வந்து வீட் ஸ்டோன் படி வருது. நடுவில் இருக்கிற இந்த 4 ohm வேலைக்கு ஆகாது.
அப்போ இந்த சைடு ஒரு 4 இருக்கு, 2 இருக்கு, மேல 6 ஓம் அப்படின்னு சொல்லி வரும், கீழே வந்து 6 + 3 9 ஓம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த 6 9 வந்து parallel is connected with a source V. அவ்வளோதான். நீங்க வந்து I மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை வச்சு V = IR ஃபார்முலால என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே, அடுத்து இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸ் தான். அடுத்து வந்து இது அதே தான், பை ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே கனெக்ட் பண்ணா என்னன்னு கேட்டிங்கன்னா இது வீட்ஸ்டோன் நெட்வொர்க் தான். இந்த ஏ வந்து எடுத்து அங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா எல்லாமே வீட்ஸ்டோன் நெட்வொர்க்காக மாறிடும். ஸோ இதை வச்சு இது எப்படிங்கிறத சால்வ் பண்ணுங்க. 98. இதுக்கான ஈக்குவேஷன் வந்து இப்போ எழுதணும். நம்ம கரண்ட் ஈக்குவேஷன் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போவோம். அவங்க VA - VB அப்படிங்கிறது தானே கேட்குறாங்க. நம்ம இங்கேருந்து எழுத ஆரம்பிப்போம். இங்கேருந்து எழுத ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு VA ப்ளஸில் இருக்குது, நம்ம ப்ளஸ்ன்னு தான் போடுவோம். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, 2 ஆம்ஸ் இங்கிட்டு தாண்டி வருது. ஸோ -2 × 2, அதே 2 ஆம்ஸ் வந்து இது வந்து வோல்டேஜ் சோர்ஸ், மைனஸ்லேருந்து வெளியில் வருது. ஸோ -3, அதுக்கடுத்து இதுலேருந்து வெளியில் வருது -2 இஸ் ஈக்குவல் டு VB. அவங்க கேட்குறது VA - VB. அப்போது VA - VB, மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிருங்க. 2 × 2 4 + 3 + 2, ஸோ 7 + 2 9 வோல்ட் ப்ளஸ் 9 வோல்ட். ஸோ ஆப்ஷன் வந்து டி வரும். ஓகே, இது ஒன்று. இதுக்கு அடுத்து இது கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கியூட் ஷோன் த செல்ஸ் A and B have negligible resistance. அதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நெக்லிஜிபிள் அப்படிங்கிறாங்க. செல்ஸ் A, B have negligible resistance அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு வந்து அர்த்தம். ஃபார் VA = 12 வோல்ட், இது வந்து 12 வோல்ட் அப்படின்ட்டாங்க. R1 வந்து 500 ஓம். ஓகே, இது வந்து 500 ஓம் அண்ட் R வந்து 100 ஓம். ஓகே, the galvanometer G shows no deflection, the value of VB will be அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது இந்த மாதிரி சர்க்கியூட்ஸில் இது 12 வோல்ட், இது 500 ஓம், இது 100 ஓம் இருக்கிறதுல வந்து இந்த கேல்வனோமீட்டர் வந்து 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்குது அப்படிங்கிறாங்க. 0 டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா அந்த சைடு வந்து எந்தவித கரண்ட்டுமே போகலை அப்படின்னு வந்து அர்த்தம். எந்தவித கரண்ட்டுமே இது வழியா நம்மளுக்கு போகலை, இல்லை இது வழியா வெளியில் வரல அப்படின்னா இந்த டெர்மினலே நம்மளுக்கு தேவை கிடையாது அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். அப்போ சர்க்கியூட் வந்து எனக்கு எப்படி மாறிடும், இந்த மாதிரி மாறிடும். 12 வோல்ட்டு, 500 ஓம், இது வந்து 100 ஓம், இப்படி மாறிடும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து விபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த விபி தான் வந்து கேட்குறாங்க. இதுவும் பேரலல். இந்த விபி எவ்வளோ இருக்குமோ அதான் இங்கே இருக்க போகுது. ஓகேவா, இங்கே என்ன இருக்கோ அதான் விபியில் இருக்க போகுது. சரி, இப்போ இது வழியா எவ்வளோ கரண்ட் போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது வழியா எவ்வளோ கரண்ட் போகுதுங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? V = IRங்கிற ஃபார்முலாவில் வந்து 12 வோல்ட் = I × 600. I = 12/600. ஸோ இது வந்து உங்களுடைய கரண்ட். ஓகே, இந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த கரண்ட்டு மல்டிப்ளைடு பை இந்த 100. இப்போ இது வழியா எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது இது வழியா எனக்கு 12/600 ஆம்ஸ் வந்து உள்ளே போகுது. அப்போ இது வழியா இதுக்கு இடையில எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்கு, IR வந்து கண்டுபிடிக்கணும். V = IR, which is nothing but 12/600 multiplied by the resistance 100. ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணிங்கன்னா 2 வரும். ஸோ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 வோல்ட்டாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து இது வழியாக கரண்ட் போகலை அப்படின்னு வந்து அர்த்தம். அதாவது ஏன் இது வழியாக கரண்ட் வரல போகலை அப்படின்னா, இந்த வோல்டேஜ் டெர்மினல் இந்த வோல்டேஜ் டெர்மினல் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரெண்டு கடையில் சேம் பொட்டன்ஷியல் கரண்ட் போகாது. அதான் அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜியில் வந்து கரண்ட் போகலை அப்படின்னு சொன்னாங்கன்னா, நோ டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா இது வழியாக கரண்ட் போகலை அப்படின்னு வந்து அர்த்தம். அதனால இந்த டெர்மினல் வந்து நம்ம எடுத்து விட்டுறோம். எடுத்து விட்டு சர்க்கியூட் எப்படி மாற்றுறோம். இப்போ இதில் மொத்த கரண்ட் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை வோல்டேஜ், அதாவது டோட்டல் வோல்டேஜ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதான் இதுக்கான கரண்ட்.
இப்போ இந்த கரண்ட் வந்து இந்த 100 ஓம்ல எவ்வளவு போகுதோ அந்த வோல்டேஜ் டிராப் தான் இங்கே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபி அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கும். ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா இப்போ இதுல வந்து 2 வோல்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அதாவது நீங்க சயின்ஸ் போடும்போது எப்படி போடுவீங்க, எப்படி போடுவீங்க, இது பிளஸ் இது மைனஸ், இது பிளஸ் இது மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இங்க வந்து 12 வோல்ட் 500 ஓம். இந்த பிளஸ் மைனஸ் வந்து நான் இப்படி சோர்ஸ் மாதிரி வரைஞ்சுக்கிறேன். இது பாத்தீங்கன்னா 2 வோல்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஏன்னா வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் இது அப்படிங்கிறதுனால 2 வோல்ட், மேல பிளஸ் மைனஸ்ங்கிறதுனால இப்படி போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்து இந்த வோல்டேஜ் சோர்ஸும் 2 வோல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ரெண்டுமே 2 வோல்ட் இருந்துச்சுன்னா தான் இது வழியா கரண்ட் வந்து போகாது. அவங்க கண்டிஷனே வந்து அப்படி கொடுத்துட்டாங்க. கேல்வனோமீட்டர் ஷோஸ் நோ டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொன்னதுனால இங்க இந்த எடுத்து விட்டுட்டு இதுல என்ன வோல்டேஜ் ட்ராப் இருக்கோ அதே தான் இதுல இருக்கும் அப்படின்னு வந்து எடுத்துருக்கோம். ஸோ அதனால இதனுடைய வோல்டேஜ் வந்து 2 வோல்ட் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ஓகே. ஸோ இது புரியலன்னா சொல்லுங்க, திரும்ப ஒரு தடவை நடத்துறேன். அடுத்து, what will be the equivalent resistance between the 2 points A and D? அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில ரெசிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் தான் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் இது வரைக்கும் வரும். கரண்ட் எப்போதுமே வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட்ல தான் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம். சரி, இது வழியா கரண்ட் வருது, இது வழியா வருது. இங்க பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரியுது, இங்கே ரெண்டா பிரியுது. திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கேயும் பிரியுது, இதுலையும் பிரியுது. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கேயும் பிரியுது. இந்த கரண்ட்டும் கடைசியில சேர்ந்து இது வழியா வந்துடுது. இதுல வந்து இதுல கரண்ட் வேற போறதுக்கு வழியே கிடையாது. அதே மாதிரி இந்த இதுலயும் கரண்ட் போறதுக்கு வழியே கிடையாது. அப்ப இந்த இடத்துல பிரியாது, மொத்தமா கரண்ட் வந்து இதுல திரும்பி போயிடும். மொத்தமா கரண்ட் வந்து இதுல திரும்பி போயிடும். ஸோ இப்போ இங்க கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து வரும், ரெண்டா பிரியும், இதுல உள்ளேயே போகாது. ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து சர்க்கியூட் க்ளோஸே ஆகல, வேற எதுவுமே இல்லை, டெர்மினல் சும்மா தான் இருக்கு. அதனால இப்படியே திரும்பிடும். இதுலயும் பாத்தீங்கன்னா இப்படியே திரும்பிடும். இந்த சைடும் கரண்ட் போகாது, இது வழியா தான் கரண்ட் போகும். ஸோ கரண்டோட டைரக்ஷன் இவ்வளவுதான் இருக்குன்னு தவிர்த்து, ஏன்னா இவங்க டெர்மினல் இப்படி தான் எடுத்திருக்காங்க. அதனால இப்படி கரண்ட் வெளியில போயிடும், இதுல கரண்ட் இப்படி வந்து உள்ள வரும். இதுலயும் கரண்ட் போகவே போகாது. அப்போ இதை மட்டும் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்டா வந்து எடுத்துக்கணும். இப்போ இதை மட்டும் நீங்க ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்டா எடுக்கிறீங்கன்னா இந்த 10 ஓம், இந்த 10 இது வந்து சர்க்கியூட் திரும்ப வரைவோம். ஏ பாயிண்ட்ல இருந்து வர்றோம், 10 ஓம் ரெண்டா பிரியுது, 10 ஓம் 10 ஓம். திரும்ப இந்த இடத்துல ஒரு 10 ஓம், இந்த இடத்துல ஒரு 10 ஓம், திரும்ப ஒரு 10 ஓம். அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் சீரீஸ், இதுவும் சீரீஸ், இதுவும் சீரீஸ். அது ரெண்டும் பேரலல். அவ்வளவுதான். அப்போ இது எப்படி இருக்க போகுது, 10 ஓம், ரெண்டு 10, இது 20, இது ஒரு 20. ஸோ 20 பேரலா இருக்க போது எகைன் அதுவும் ஒரு 10 ஓம், அடுத்து ஒரு 10 ஓம். அவ்வளோ. ஸோ மொத்தம் இதுக்கு வந்து 30 ஓம்ஸுங்கிறது ஆன்சர். ஓகே. ஸோ இந்த டெர்மினல் ரெண்டுலையும் வெளியில சர்க்கியூட் போகல, வெளியில க்ளோஸ் ஆகல அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் வேலிட் இல்லை அப்படின்னு வந்து சொல்லணும். ஓகே. சப்போஸ் இந்த சைடு இப்படி க்ளோஸ் வச்சுட்டாங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அப்போ இது க்ளோஸ் சர்க்கியூட், இதுல கரண்ட் பிரியும், அப்போ இது தனியாக சால்வ் பண்ணணும். இதையும் அதே மாதிரி தான். இவங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, அதனால இது வழியா கரண்ட் போகாது. கரண்ட் போற டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து. இது நீங்க பண்ணியிருப்பீங்க, இது வந்து ஈஸி தான். 6 ரெசிஸ்டன்ஸ், இது நம்ம ஏற்கனவே நம்ம சம்மாவும் செஞ்சிருக்கிறோம். இந்த 3 வந்து
சீரிஸ் 6 ஓம் கொடுக்கும். இந்த 6 ஓம் வந்து திரும்ப 3 ஓம் தரும், பேரலாக இருக்கு. அப்புறம் 3 3 6 திரும்ப 6 பேரல் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லி கொண்டு வரும். இது ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம், நம்ம கிளாஸ்ல இருக்கிறது எடுத்து பாருங்க. Cells in series and parallel. Battery consists of variable number n of identical cells which are connected in series. The terminals of the battery are short circuited. The current I is measured. இது ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் இந்த கொஸ்டின் வந்து. அதாவது பேட்டரிஸ் வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, டெர்மினல் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேட்டரி அதனோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், பேட்டரி அதனோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், பேட்டரி அதனோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இப்படி போயிட்டே இருக்கு. இந்த டெர்மினல் ரெண்டே எடுத்து இப்படி ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டாங்க. அப்போ இதுல வந்து கிராஃப் வந்து வரைய சொல்லியிருக்காங்க. எதுக்கும் எவ்வளவு நம்பர் ஆஃப் செல்ஸ் கனெக்ட் பண்றீங்களோ அதுக்கும் இதுல போகக்கூடிய கரண்ட்டுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ் சர்க்யூட் மாதிரி ஆயிடும். சீரிஸ் சர்க்யூட் மாதிரி ஆகும்போது நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் செல்ஸ் கனெக்ட் பண்ணாலும் அதுல வந்து கரண்ட் வந்து சேமா தான் இருக்க போகுது. ஸோ கரண்ட் வந்து சேம். ஸோ ஐ வர்சஸ் என் கர்வ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து இது ஈஸியா பண்ணலாம். 2 batteries of EMF 4 volt and 8 volt with internal resistance 1 ohm 2 ohm are connected in a circuit with resistance of 9 ohm as shown in the figure. The current and the potential difference between points P and Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலா நம்ம சால்வ் பண்றது தான். ஸோ கரண்ட்டை ஃபர்ஸ்ட் இது வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து மொத்த கரண்ட் வந்து கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுல பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பிளஸ் திரும்ப பிளஸ் மைனஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ மாத்தி கனெக்ட் பண்ணிருக்கிறாங்க. அப்போ இந்த பேட்டரி வந்து மைனஸ் ஆகிக்கிறோம். 8 + 4 8 - 4 4 வோல்ட் அப்படின்னு சொல்லி வரும். 8 வோல்ட்க்கு என்ன டெர்மினல் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த 4 வோல்ட் விழுகும். ஸோ அது ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணினா +4 8 வோல்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எடுத்துக்கணும். 4 வோல்ட். ரிமைனிங் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இது 1 ஓம், இது 2 ஓம், இது 9 ஓம். இதை மூணையும் வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரே ரெசிஸ்டன்ஸா வந்துடும். 10 + 2 12 ஓம் அப்படின்னு சொல்லி வரும். அவ்வளவுதான். இப்போ இதுல போகக்கூடிய கரண்ட் வந்து நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. கரண்ட் எவ்வளோங்கிறத V = IR ஃபார்முலா வச்சு கரண்ட் கண்டுபிடிங்க. ஒன்ஸ் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து ஈஸி உங்களுக்கு. பிக்கும் கியூக்கும் இடையில எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறீங்க. ஸோ கரண்ட் வந்து உங்களுக்கு இந்த டைரக்ஷன்ல போகுது, இல்லாட்டி ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து Pல இருந்து Q வரைக்கும் கரண்ட் ஈக்குவேஷன் வந்து எழுதுங்க. இது V = IRல எவ்வளவு கரண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருங்க. கரண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா இதுல போகக்கூடிய கரண்டோடைய ஃப்ளோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு நீங்க VP - VQ அல்லது VQ - VP அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகே, இது நார்மல் கொஸ்டின். இந்த கொஸ்டின், ஸோ இந்த கொஸ்டின் வந்து சிமெட்ரிக்கல் சர்க்யூட்.